ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா. புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச இஷ்ட தெய்வமான எல்லாரும் அகவலா எதிர்பார்க்கிற முருகர் மெசேஜ் தான் பார்க்க போறோம். சஷ்டி கிருத்திகை விரதத்துக்கான முருகர் மெசேஜ் இந்த மாசத்துக்கான. சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் இங்க 3 கிறிஸ்டல் இருக்கு. இந்த ப்ளூ கலர் பிரமிட் கிறிஸ்டல் பைல் நம்பர் 1, இந்த பிளாக் கலர் பிரமிட் பைல் நம்பர் 2, இந்த ஒயிட் பிரமிட் பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பிரமிட்ல எந்த பிரமிடை நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்றத கண்ணை மூடி முருகரை மனசார நினைச்சுக்கிட்டு ஒரு பிரமிடை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா கிறிஸ்டலுக்கான முருகர் மெசேஜும் நான் ஒன்னொன்னா சொல்லிடுறேன். உங்களுடைய கிறிஸ்டலுக்கான மெசேஜ் பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணி அதுக்கு கீழே உங்களுடைய ஃபீட்பேக்கு நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. இத மற்ற சர்க்கிள்லயும் ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 by 1 நம்மளுடைய முருகர் மெசேஜுக்கு நம்ம போயிடலாம். பிரமிட் நம்பர் 1 ப்ளூ கலர் பிரமிடை சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு இன்னைக்கு சஷ்டி கிருத்திகைக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முருகர் உங்களுக்கான கார்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். பாத்வே நம்பர் 35, 8, நம்பர் 1 மெயின் மேல், நம்பர் 4 கோர்ட்ஷிப். ஓகே. ஸோ முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாதை கிடைக்க இருக்கு அப்படின்றாரு. ஸோ முருகரை நம்பி வந்துட்டீங்க, முருகரை வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க. பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க ரீசன்ட் டைம்ல தான் முருகர் பக்தி அதிகமா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அவரை நம்பி வந்துட்டீங்க. உங்களுடைய பாதை ரூட் கிளியரா போக போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய பாதையை கரெக்டா நான் வழி நடத்தி கூட்டிட்டு போக போறேன் அப்படின்றத முருகர் உங்களுக்கு கன்வே பண்றாரு. ரொம்ப பாசிட்டிவா ஃபர்ஸ்ட். சரிங்களா? அண்ட் உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான நபர் இருக்கிறாங்க. அது உங்களுடைய அப்பாவா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பாஸா இருக்கலாம், ஸோ வெல் விஷரா இருக்கலாம். ஸோ அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. அண்ட் அந்த பர்சன் உங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுக்க போறாங்க. ஸோ உங்க லைஃப்ல ஒரு நல்லதை செய்ய போறாங்க அப்படின்றது. அது யார் செய்ய வைக்கிறா? முருகர் தான் கண்டிப்பா அவங்க மூலியமா உங்க லைஃப்ல ஒரு நல்லதை செய்ய வைக்கிறாரு. அண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கவங்க சில பேரு நீங்க அந்த பொசிஷனுக்கு நம்பர் 1 பொசிஷனுக்கு போகிறதுக்கு முருகர் உங்களுக்கு உறுதுணையா அதுக்கான வழியை காட்ட போறாரு அப்படின்றதுதான் அர்த்தம். சரிங்களா? சோ அதை நீங்க கெட்டிமா பிடிச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்றாரு. அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நல்ல இணக்கமான சூழல் ஏற்பட போகுது. 2 பேரும் மனசு விட்டு பேசிக்க போறீங்க. நீங்க மேரிடா இருந்தாலும் சரி, அன்மேரிடா இருந்தாலும் சரி, 2 பேரும் மனசை விட்டு பேசிக்க போறீங்க. ஒரு முடிவுக்கு வர போறீங்க. ஒரு மேஜரான டிசிஷன் எடுக்க போறீங்க. சோ இது கண்டிப்பா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்டேபிலிட்டியா தக்க வைக்க போகுது. சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பா மாற போகுது. ஸோ அதுக்கான சூழலும் முருகர் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறாரு அப்படின்றது முருகர் உங்களுக்கு கன்வே பண்றாரு மெசேஜா. ஸோ நிச்சயமா ரிலேஷன்ஷிப்லயும் சரி, உங்களோட லைஃப்லயும் சரி, நம்பர் 1 பொசிஷனுக்கு வர்றதுக்கு முருகரை நோக்கி வந்துட்டீங்க. அவர் நிச்சயமா உங்களை கையை பிடிச்சு கூப்பிட்டு போவாரு. பாசிட்டிவா நீங்க அவரை கையை பிடிச்சு நீங்க போங்க. உங்களோட லைஃபை பாசிட்டிவா கொண்டு போங்க அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜா நான் இதை பாக்குறேன். சரிங்களா? பைல் நம்பர் 1 கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய மனதார நிறைய ஹாப்பியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஹாப்பியோடையே கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கு தாராளமா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ பைல் நம்பர் 2 இந்த பிளாக் கலர் பிரமிடை சூஸ் பண்ண உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் அண்ட் பிளஸிங் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஃபைல் நம்பர் 2. ஓகே, ஸோ உங்களுக்கான கார்ட்ஸ் நான் கட்டிடுறேன். நம்பர் 8 ஃபால்ஸ் பர்சன், நம்பர் 10 coffin, நம்பர் 27 9 அன்எக்ஸ்பெக்டட் இன்கம். ஸோ ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு குட் நியூஸ் தான், சரிங்களா? ஃபைல் நம்பர் 2, உங்க லைஃப்ல இருந்த கெட்ட நபர்கள், பிழையான நபர்கள், உங்க முன்ன ஒண்ணு பேசிக்கிட்டு பின்னாடி ஒண்ணு நினைக்கிறது, உங்களை வந்து சூழ்ச்சி பண்ணி உங்க கூடவே இருந்து வந்து உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிற பர்சன்ஸ், இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே உங்களை விட்டு போக போறாங்க. அவங்களுடைய ஒரு ரோல்லாம் உங்க லைஃப்ல முடிவுக்கு வர போகுது அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் உங்களுக்கு வந்து கன்வே பண்றாரு. ஸோ அவங்க எப்போ உங்க லைஃப்ல விட்டு போகிறாங்களோ, எப்போ அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்களை விட்டு உங்க லைஃப்ல விட்டு போகுதோ, ஒரு முடிவுக்கு வருதோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட பொருளாதார நிலை உயரப்போகுது அப்படின்றாரு. அன்எக்ஸ்பெக்டடான இன்கம்ஸ் எல்லாம் வரும், சரிங்களா? நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எல்லாம் உங்களுக்கு வந்து காசு வரும், வருமானம் வரும். நீங்க இப்ப வேலை இல்லாம இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சி அந்த வேலையில நல்ல ஒரு இன்கம் வரும், சரிங்களா? பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ்ல இது வரைக்கும் கிடைக்காத ப்ராஃபிட் வந்து அதிகமா வரும். சோ மந்தமா போயிட்டு இருந்த ஒரு பிசினஸ் கூட திடீர்னு வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு ஹை லெவல்ல போகும், சரிங்களா? யாரோ வந்து அப்லிஃப்ட் பண்ண மாதிரி, கைப்பிடிச்சு தூக்குன மாதிரி அப்படியே உங்க பிசினஸ் வந்து சரசரன்னு போக ஆரம்பிக்கும். ப்ராஃபிட் அதிகமாகும், கிளைண்ட்ஸ் அதிகமா வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் போது ஒரு கம்ப்ளீஷன், ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு நிறைய ஏற்படும். ஒரு ரொம்ப ஒரு முழுமை அடைஞ்ச ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த பர்சன்ஸ் தான் இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணி இருக்கிறாங்க. இந்த பர்சனோ, இந்த பர்சனோட எனர்ஜிஸோ உங்களை வந்து பிளாக் பண்ணியிருக்கு. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து முடிவடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு முருகர் உங்களுக்கு சொல்றாரு. ஏன்னா முருகரை நீங்க வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க, வழிபட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிச்சயமா இந்த ஒரு விஷயத்த ரிமூவ் பண்ணிடுவாரு, கட் த்ரூ பண்ணி தூக்கி எரிஞ்சிடுவாரு. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல பண ரீதியான நிறைய பொருளாதார உயர்வு நிலை உங்களுக்கு அடுத்தடுத்து அடைவீங்க அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குட் நியூஸோட ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ், சரிங்களா? ஸோ நிச்சயமா இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். அண்ட் இது ப்ரிகாஷனா உங்களுக்கு தெரிஞ்சதால இதுக்கு அடுத்து நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா எல்லா அடியும் எடுத்து வைப்பீங்க, ரொம்ப அவேர்னஸாவும் இருப்பீங்கன்றதை நான் நம்புறேன், சரிங்களா? ஸோ ஃபைல் நம்பர் 2, முருகர் உங்களுக்கு கொடுத்த மெசேஜ் நீங்க பாத்துட்டீங்க. நீங்க இப்ப கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3, இந்த ஒயிட் கலர் பிரமிடை சூஸ் பண்ண உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் அண்ட் பிளஸிங் கொடுக்குறாங்க சஷ்டி கிருத்திகைக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 20 ஹவுஸ், நம்பர் 27 9 அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் அண்ட் நம்பர் 9 சேஞ்ச். ஸோ 9ன்றது ஃபைல் நம்பர் 3 நீங்க சூஸ் பண்ணவங்க 9 உங்களுடைய லக்கி நம்பரா இருக்கலாம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்த நாளா கூட இருக்கலாம், 9ஆம் தேதி, சரிங்களா? 9ன்றது ரொம்ப ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இந்த 9ஆல நிறைய சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு புரியுது, உணர முடியுது, சரிங்களா? ஸோ இப்பவுமே வந்து உங்களுடைய வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, உங்க வீட்டு சிச்சுவேஷன் சரியில்லாம இருக்குன்னா கூடிய சீக்கிரம் அது வந்து சரியா மாறும். அது மாறுற நாள் மோஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி இல்ல 9ஆம் மாதம், 9 தேதி மாதம் இயர்னு நம்ம கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2024 நம்ம கூட்டினா வந்து 8 வருது. அடுத்த 2025 வந்து கூட்டும் போது 9 வரும், சரிங்களா? ஸோ அடுத்த 2025 அடுத்த வருஷம்லாம் உங்களுடைய வீட்டு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வீடு எதனா கட்டணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா கட்ட முடியும். கட்டிட்டு இருக்கீங்க, அது முடிவடையில கொஞ்சம் இழுபறையா இருக்குன்னா 2025ல அந்த முடிவடைஞ்சிரும் உங்களுடைய வீடு கட்டுற பணி, சரிங்களா? அதுக்கான அன்எக்ஸ்பெக்டடான இன்கம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பொருளாதார நிலைமை தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அதனால வீட்டுல வந்து பிரச்சனைகள் இருக்குன்னா ஸோ அது சீக்கிரம் சரியாகும். இன்னும் வித்தின் ஒரு 9 நாள்ல இல்ல 9, அது சின்ன பொருளாதார பிரச்சனைனா 9 நாள்ல சரியாயிடும், சரிங்களா? கொஞ்சம் பெருசுனா ஒரு 9 வாரம் எடுக்கும்.
அதை விட மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிய ஒரு பொருளாதார விஷயங்கள் டீல் பண்றீங்கன்னா 9 மாதத்துல அது சரியாயிடும். 9வது மாதமும் அது வந்து சரியாயிடும். சரிங்களா? அப்படியே மிஸ் ஆச்சுன்னா கூட அடுத்த வருஷம்லாம் உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்கும். பொருளாதார நிலை, உங்களுடைய வீட்டு நிலை எல்லாமே கிளியரா இருக்கும். சோ கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. 9 நாள் இல்ல 9 வாரம் இல்ல 9 மாதங்கள் இல்ல அடுத்த வருஷம். இது நாளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 காலநிலைகளும் சரிங்களா? சோ அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. சோ முருகர் அதை நடத்தி கொடுக்க போறாரு. முருகர் ஆல்ரெடி உங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாரு. சரிங்களா? சோ நிச்சயமா அதை நடத்தி கொடுத்துருவாரு. நீங்க முருகரோட சிலையோ இல்ல உருவப்படமோ வாங்கி உங்களோட வீட்டுல வச்சு வழிபட்டுக்கிட்டே வாங்க. இந்த விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். சோ இது உங்களுக்கு வந்து என் மூலியமா முருகர் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய ஒரு மெசேஜ். முருகர் என்னை இதை சொல்ல வைக்கிறாரு. சரிங்களா? சோ பதில் நம்பர் 3, இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாமே வந்துருச்சு. சோ இனிமே பாசிட்டிவா வந்து கொண்டு போங்க. இந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமா, ஹாப்பியா, பாசிட்டிவா கொண்டு போங்க. சோ பதில் நம்பர் 3 உங்களுடைய முருகர் மெசேஜ் நம்ம பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கும் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நேயர்களே, உங்களுடைய முருகர் மெசேஜ், சஷ்டி கிருத்திகைக்கான முருகர் மெசேஜ் நம்ம இப்ப வந்து பார்த்துட்டோம். சோ நீங்க இந்த சஷ்டி கிருத்திகைக்கு விரதம் இருங்க. விரதம் இருக்கும் போது கந்தா சரணம், முருகா சரணம், சரவணபவா சரணம் அப்படின்னு மனதார நினைச்சுக்கிட்டே விரதம் இருந்து உங்களுடைய எண்ணங்களை, உயர்வான எண்ணங்களை, ஆசைகளை நீங்க அடையணும்னு நானும் வந்து வேண்டிக்கிறேன். முருகனுடைய திருவருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சரிங்களா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்க. இத மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஒரு முருகர் மெசேஜோட கண்டிப்பா உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, this is Sara from Sara Tarot. நன்றி, வணக்கம்.